Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது அப்பம். வெல்லம், வாழைப்பழம், ஏலக்காய் இது மூணையும் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்து நம்ம ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். அது வந்து என்னன்னா நல்லா ஊறிச்சுனா தான் வந்து அப்பம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்ப சோடா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்போவே வந்து சுட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஆப்ப சோடா யூஸ் பண்ணாமல் செய்கிறதுனால ஒரு 1 hour ஊற வச்சுக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவை வறுத்துக்கலாம். அதாவது என்ன ரொம்ப வறுக்கக்கூடாது. இதை வந்து கை சூடு இருக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அரிசி மாவு நல்லா கை சூடுக்கு நம்ம வறுத்துட்டோம். அடுத்து நம்ம ரெடி பண்ணுறது அப்பம். ஒரு கப் அரிசி மாவுக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு வெல்லம் போடணும். இது கூட வாழைப்பழம் வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து சின்ன பழமாக போகிறதுனால நான் 2 பழம் போடுறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 பழமே போட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி இது வந்து ஒரு 3 ஏலக்காய் கலவாக இருக்கும். இதையே ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். வாழைப்பழம், வெல்லம், ஏலக்காய் இந்த 3ஐயும் நம்ம அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டோம். 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதாவது 1/2 கப் வெல்லம் போட்டோம். நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்பத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1 hour வந்து நல்லா ஊறட்டும். லாஸ்ட்டில் நம்ம அப்பம் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம எண்ணெயிலையும் பொரிச்செடுக்கலாம், பனியாரக்கல்லையும் நம்ம சுட்டு எடுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அப்ப மாவு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம இது டீப் ஃப்ரை பண்ணாமல் பனியாரக்கல்லில் தான் ஊற்றி எடுக்க போகிறோம். நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்போ சுட்டுக்கலாம். இப்போது ஒரு இதில் வச்சு துணியில் வச்சுட்டு அதாவது இந்த மாதிரி இருக்கும் நூல் த்ரெட்டு தான் இது. நம்ம அப்படியே இதை தொடச்சிக்கலாம். அப்பம் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். அப்பத்தை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டோம். இது ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அப்பம் எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அப்பம் ரெடி. கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் பலகாரம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.